வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மை நடத்தும்படியாக தேவனிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 28:18-20 வரைக்கும் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிப்பவர்களை அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை அவர்கள் தந்து கிறிஸ்துவை அவர்கள் மாதிரியாக பின்பற்ற வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக சீசர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இன்றைய தினத்திலே எதற்காக அந்த காணொலியை குறித்து நாம் அறிமுகப்படுத்துகிறோம் என்றால், இன்றைக்கு ட்ரூ கிறிஸ்டியன் டிசேபிள்ஷிப் தமிழ் என்ற யூடியூப் சேனலை நாம் புதிதாக துவங்கி இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், சத்தியத்தின் அடிப்படையிலே தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். சத்தியத்தின் அடிப்படையிலே நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தொடர்ந்து நாம் பரிசுத்தமாகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களை நாம் மெய்யான சீசர்கள் என்று அழைக்கலாம். வேதாந்தத்தின் அடிப்படையிலான மெய்யான சீசர்கள் இன்றைக்கு இல்லாத காரணத்தினாலே தொய்வடைந்த நிலையிலே சுவிசேஷ பணியானது இருக்கிறதை நாம் கவனித்திருக்கிறோம். ஆகையால் இந்த மெய்யான சீசர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு நாம் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவர் சத்தியத்தை விசுவாசித்து பிறப்பதற்கு ஏற்ற செய்திகளை அறிவிக்கிற ஒரு சேனலாக இருக்கும். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களை கிறிஸ்துவை பின்பற்றி வழிநடத்துவதற்கு தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தி சீசர்களாக உருவாக்குவது எங்களது பிரதானமான நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டதான செய்திகள் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து சீடர்களாக அவரை பின்பற்றவர்களாக இருக்க விரும்பினால் நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் இருக்கிற செய்திகளை நீங்கள் கவனிக்கலாம். இது பக்தி விருத்திக்கும் பிரயோஜனத்துக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இந்த சேனலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். மெய்யான கிறிஸ்தவ சீசர்களை உருவாக்குவதே இந்த சேனலுடைய முக்கியமான பிரதான வேலையாக இருக்கப் போகிறது. எங்களுடைய செய்திகளில் வேதாகமும் மையமாக இருக்கப் போகிறது. வேதாகமத்தினுடைய மைய செய்தியாக இருக்கிற கிறிஸ்து மையமாக இருக்கப் போகிறார். கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அவரை பிரதிபலித்து வாழுகிற வாழ்க்கைக்கு ஊக்கப்படுத்துகிற செய்திகள் இதில் தொடர்ந்து இருக்கும். அதை கேட்டு சீசர்களாக தொடர்ந்து நீங்கள் சுடர்விட்டு பிரகாசிக்க உங்களை ஊக்கப்படுத்தும் செய்திகள் தொடர்ந்து இந்த காணொலி வாயிலாக நாங்கள் ஒளிபரப்ப முடிவு செய்திருக்கிறோம். கர்த்தருடைய தயவினாலே இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.